ஹாய் கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2025. என்ன மாதிரி உங்களுக்கும் ரொம்ப சிறப்பான ஆண்டா அமையணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் முன்னாடியே போன வீடியோவில் சொன்ன மாதிரி நான் பிஎஸ்சி சைக்காலஜி ஸ்டூடெண்ட். ஸோ நான் எதுக்கு சைக்காலஜி கரியராக எடுத்து சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெரிவிக்க போறேன். ஒரு 4 சாலிடான ரீசன் எனக்கு இருக்கு. ஸோ இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க. ஸோ உங்களுக்கும் சைக்காலஜியை பற்றி என்னுடைய ஒரு ஆஸ்பெக்ட் ஸ்டூடெண்ட்டாக நான் எப்படி சைக்காலஜி பர்சீவ் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். யாருக்கு தெரியும், ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் சைக்காலஜியில் கரியர் பர்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ கன்சிடரேஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, டு பர்சூட் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அபவுட் லைஃப். அதாவது பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது கண்ணோட்டம் தமிழ்ல. இப்போ இந்த ஒரு பெண் எடுத்துக்கோங்க. இந்த பெண்ணை நான் பாக்குறது அப்படிங்கிறது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஒரு விதமா இருக்கும். ஆனா நீங்க வியூவரா ஒரு வீடியோ இமேஜ்ல பாக்குறது வந்து வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவா இருக்கும். ஸோ ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மாறுது அப்படிங்கும் போது லைஃப் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு சித்தாந்தம் வச்சிருப்பாங்க. அதாவது there are different types of philosophy கான்செப்ட் ஆஃப் லைஃப். அதாவது ஒருத்தர் வந்து லைஃப் அப்படின்னாலே ஜெயிக்கிறது தான் அப்படிங்கிறது, இன்னொருத்தர் லைஃப்ல தோத்து கத்துக்கிறது தான் லைஃப் அப்படின்னாரு, இன்னொருத்தங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா. ஸோ தெர் இஸ் வேரியஸ் ஆஸ்பெக்ட். ஸோ நீங்க வந்து டிஃப்ரெண்ட் கரியர் சூஸ் பண்ணிருக்கலாம். நீங்க ஒரு டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம். ஸோ உங்களுடைய லைஃப் பத்தின பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து ஈவன் தோ நீங்க கரியர் பர்சீவ் பண்ண பிறகு மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாறாது. மேபி அஃப்கோர்ஸ் உங்க பெர்ஸ்பெக்டிவ்ஸ் உங்க இண்டிவிஜுவாலிட்டி பொறுத்து. பட் ஸ்டில் அந்த வே ஆஃப் திங்கிங் அவுட் சைட் த பாக்ஸ் அது வந்து டெவலப் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு அது அந்த மாதிரி தோணல. ஸோ எனக்கு அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ஸை மாற்றக்கூடிய 2 ஃபீல்டு அப்படின்னா பிசிக்ஸ் அண்ட் சைக்காலஜி. ஸோ நான் ஏன் பிசிக்ஸ் சூஸ் பண்ணல அப்படின்னா, பிசிக்ஸை விட எனக்கு சைக்காலஜி வந்து மோர் அட்ராக்டிவா இருந்துச்சு. இன்னும் சில அடிஷ்னல் ரீசன்ஸ் இருந்துச்சு. அதனாலதான் நான் வந்து பிசிக்ஸை விட்டுட்டு சைக்காலஜி சொல்லியிருக்கேன். அந்த மோர் அட்ராக்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பாயிண்ட்ல சொல்றேன், கேளுங்க. 2வது முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் மை செல்ஃப் அண்ட் பீப்புள் அரவுண்ட் மீ. அதாவது உன்னை உணர்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. நிறைய வாழ்க்கையில ஜெயிச்சவங்க எல்லாருமே அவங்கள பத்தி அவங்கள கண்டிப்பா தெரியும். ஏதோ ஒரு இடத்துல எது அவங்களுக்கு வரும், எது அவங்களுக்கு வராது, எது அவங்களால முடியும், எது அவங்களால முடியாது, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கும் என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசை. ஸோ பிசிக்ஸாலேயோ இல்ல பிலோசபியாலேயோ என்னை பத்தி என்னால தெரிஞ்சுக்க முடியாது. பட் ஸ்டடிங் சைக்காலஜி கேன் ஹெல்ப் மீ டு நோ மை செல்ஃப். அஃப்கோர்ஸ் உங்க எல்லாராலையுமே உங்களை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். நோ மேட்டர் உங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா, உங்க லைஃப் இன்சிடென்ட் சிச்சுவேஷன்ஸ் மூலயமா ஏதோ ஒரு இடத்துல நீங்க உங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க, கண்டிப்பா தெரியும். ஆனா எனக்கு வந்து இந்த சைக்காலஜி வந்து நாட் ஓன்லி எஸ் கரியர், என் லைஃபுக்கு என்னை பத்தி எனக்கு தெரியப்படுத்துது. என்னை சுத்தி இருக்கிற மக்களையும் அவங்க ஏன் இப்படி ரியாக்ட் பண்றாங்க, அவங்க ஏன் இப்படி எமோஷன்ஸ் வந்து வெளிப்படுத்துறாங்க, ஏன் எதுக்கு, ஸோ அவங்கள பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால எனக்கு சைக்காலஜி அப்படிங்கிறது கரியர் அப்படிங்கிறத விட லைஃப் லெசன் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ இதான் என்னோட 2வது முக்கியமான விஷயம். 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரிமாண்டஸ் ஸ்கோப் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது ஐ எம் மோஸ்ட்லி அ ஃபியூச்சரிஸ்ட் கை. அதாவது அடுத்து என்ன பண்ண போறோம், அடுத்து என்ன நடக்க போகுது, இந்த வருஷம் நம்ம எப்படி இருப்போம், 10 வருஷம் கழிச்சு நம்ம எப்படி இருப்போம், 20 வருஷம் கழிச்சு எப்படி இருப்போம். ஸோ ஃபியூச்சரை பத்தி ரொம்ப ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ எனக்கு வந்து அடுத்து எந்த கரியர் நம்ம சூஸ் பண்ணா அந்த ஸ்கோப் வந்து அதிகமா இருக்கும், நமக்கு வந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமா அப்படின்ட்டு நான் வந்து யோசிக்கும் போது பிசிக்ஸ் மற்ற எல்லாத்தையும் காட்டிலும் சைக்காலஜில வந்து ஒரு ட்ரிமாண்டஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா என்னால் உணர முடியுது. ஏன்னா மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது இப்போ வேணா அந்த அவேர்னஸ் வந்து கம்மியா இருக்கலாம். ஆனா ஃபியூச்சர்ல I strongly believe that mental health plays an important role in human life.
ஸோ அன்னைக்கு வந்து மென்டல் ஹெல்த் இப்போ இருக்கிற எப்படி பிசிக்கல் ஹெல்த்துக்கு நீங்க எல்லாரும் செலவு பண்றீங்களோ அதை விட அதிகமா மென்டல் ஹெல்த்துக்கு செலவு பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஐ பிலீவ் தட். நம்ம வந்து நான் நாட் ஒன்லி பிலீவ், நம்ம வந்து உறுதியாவே சொல்லலாம், வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் 10 வருஷம் கழிச்சு நம்ம இந்தியன் கம்யூனிட்டிக்குள்ள அழகா உள்ள வருது. நீங்க ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தாலே தெரியும். ஸோ இன்னைக்கு வெஸ்டர்ன் கல்ச்சர்ல மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது. இதே ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்தியாவில இது வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்றது நம்மளால ஈஸியா பார்க்க முடியும். ஸோ இந்த ஃபீல்டுல கண்டிப்பா இட்ஸ் a growing field. ஐ நோ இட் ஹாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு லைஃப் லெசன்ஸும் இருக்கு. எனக்கு நான் ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ்ஸ் லைஃப்பை பத்தி கத்துக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் ஆன் ஆகும்போது எஸ் நம்ம வந்து கரெக்டான டிசிஷன் மேக் பண்ணிருக்கோம். சைக்காலஜி நம்ம சூஸ் பண்ணதுக்கு வந்து வி ஷுட் ஃபீல் கிரேட்ஃபுல். அந்த ஒரு ஃபீல் கொடுத்தது. லாஸ்ட் ரீசன் பட் நாட் லீஸ்ட் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் வருது, இன்னொருத்தருக்கு வந்து ஒரு விஷயம் செய்ய முடியுது, அவங்களுக்கு தெரியல, அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா ஹெல்ப் பண்றது அப்படிங்கிறது காமன் ஹியூமனிட்டி திங். ஸோ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, மற்றவங்கள வந்து அவங்க வாழ்க்கையை நம்ம தூக்கி விடுறது, இதெல்லாம் நம்ம மனசாட்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. இப்போ ஒரு டாக்டர் எடுத்துக்கோங்க, ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அவர் ஒர்க் பண்ணிட்டு நைட்டு போய் தூங்கும்போது he feel so grateful. ஏன்னா மக்களோட நோயை தீர்க்கிற அந்த டாக்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மதிப்பு விஷயம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் கிரியேட் ஆகும், நம்ம சொசைட்டிக்கு வந்து ஒரு வேல்யூபிளான ஒரு பர்சனாக இருக்கும். இன்னொரு ஒரு விஷயம், நான் ஒரு ஆர்டிக்கல் ஸ்டடிஸ்ல பார்த்தது என்னன்னா, இன்னொரு ஒரு விஷயம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பார்க்கறது என்ன அப்படின்னா, வாலண்டியர் பண்றவங்க 94% பேர் வந்து லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைன் பண்றாங்க. ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, மற்றவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப்ல ஒரு மீனிங் வந்து கிடைச்சிடும். ஓகே, நாம மற்றவங்களுக்கு வேல்யூபிளா இருக்கும், ஸோ நம்மளால மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். சைக்காலஜியில நாம மெயினா பண்ற விஷயமே இதுதான். பீப்புள் வந்து அவங்களோட மென்டல் ஹெல்த், ஸ்ட்ரெஸ், ஆன்சிட்டி இந்த மாதிரி விஷயத்தை மேனேஜ் பண்ணவும், அதை எப்படி அவங்க கடந்து போகணும், அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுல இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கறது நம்ம வந்து ஹெல்ப் பண்ணும்போது, ஸோ பீப்புள் அவங்க லைஃப்ல கஷ்டப்படுற ஒரு விஷயத்த நம்ம எடுக்கிறோம், ரிமூவ் பண்றோம். இட்ஸ் லைக் காலில் முள்ளு குத்தி இருக்கு ஒருத்தருக்கு, அவரால் எடுக்க முடியல, நீங்க எடுத்து விடுறீங்க அப்படின்னா அவரோட கஷ்டத்தை எடுக்க முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரேட்ஃபுல்னஸ் வந்து இந்த ஃபீல்ட்ல கிடைக்கும். இது வேற எந்த ஃபீல்ட்லயோ, பிசிக்ஸ்லயோ இல்ல மற்ற எந்த ஃபீல்ட்லயும் எனக்கு அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இருக்குது. இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த 3 பாயிண்டா இருக்கும்: tremendous opportunity, scope, new perspective about life, and understanding about myself and people around me. And last, மக்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம், அவங்கள கஷ்டப்படுறவங்கள மேல தூக்கி விட்டுறோம், அவங்க லைஃப் நார்மல் ஆக்குறோம் அப்படிங்கிறது வந்து மோர் கிரேட்ஃபுல். ஸோ இந்த 4 விஷயம் எனக்கு போதும், நான் எதுக்கு சைக்காலஜி எடுத்திருக்கேன் அப்படின்னு. ஸோ நான் இந்த வீடியோல வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க சைக்காலஜி தான் ஃபீல்டா எடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை, எந்த கோர்ஸ்னாலும் எடுத்துருக்கோங்க. ஏன் எடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கிளியாரிட்டிக்கு வந்துருங்க. ஈவன் தோ அந்த கரியர்ல நீங்க ஒரு 5 இயர்ஸ் தான் இருக்க போறேன், அதுக்கடுத்து நான் வந்து பிசினஸ் பார்க்க போறேன், நான் இது ஆண்டர்பிரனர்ஷிப் போக போறேன், எனிவேஸ், பட் ஸ்டில் இப்போ நீங்க 3 வருஷம் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த 3 வருஷத்துக்கு ஒரு மீனிங் கண்டுபிடிச்சு வைங்க. நான் இந்த 3 வருஷத்துக்கு இதுக்காண்டி தான் படிச்சேன் அப்படிங்கிற ஒரு மீனிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் வேணும் இல்லையா? நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா, நான் ஏன் பண்றேன், எதுக்கு பண்றேன், தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து இருக்காது. இதே உங்களுக்கு வந்து அந்த நான் எதுக்கு பண்றேன், ஏன் பண்றேன், நான் பண்றதுனால எனக்கு என்ன கிடைக்கப்படும், மற்றவங்களுக்கு என்ன கிடைக்கப்படும் சொல்லிட்டு ஃபுல் கிளியரா இருக்கீங்க அப்படின்னா எஃபர்ட்லெஸ்ஸா நீங்க வந்து அந்த விஷயத்தை சக்சஸ் ஆகலாம். ஸோ இதெல்லாம் இந்த வீடியோவில் நான் இதான் ரெக்கமெண்ட் பண்றேன். இதுவே நீங்க வந்து சைக்காலஜி கரியர்ல வர போறீங்க அப்படின்னா, ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்டா எனக்கு இருக்க இந்த கிளியாரிட்டி வந்து உங்களுக்கு ப்ரிஃபர் ஆகலாம். மேபி பாயிண்ட்ஸ் மாறலாம், இல்ல பாயிண்ட்ஸ் ஆட் ஆன் ஆகலாம், அது உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி பொறுத்து. எனக்கு தெரிஞ்ச பவர்ஃபுல்லான காமன் 4 ரீசன் என்ன அப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களோட விருப்பத்தபடி நீங்க மாத்திட்டு இந்த கரியருக்கான மீனிங் கண்டுபிடிச்சி உங்களோட லைஃப்ல ஜேர்னி லீட் பண்ணி சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ். ஸோ ஒன் லாஸ்ட் டைம், ஹாப்பி நியூ இயர்.
2025 நல்ல ஆண்டாக உங்களுக்கு அமையும். தேங்க்யூ. பாய்.